ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருத்திக்கு என்ன தூக்கத்துலேருந்து எழுப்பி காய் கிளி தக்காளி அறிஞ்சுக்கிறேன். என்ன பண்றது? அது தக்காளியா கொத்தவரக்காய் கிளின்னு இருக்கிறேன். அடுத்து தக்காளி வெங்காயம் அறியணும்னு சொல்லிட்டு எல்லாம் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். அதுக்குன்னு அவங்கள அறி வைக்கிறேன். நான் போய் எதனா செய்யறேன். ஆமா, நீ ஒரு ஹெல்ப் பண்ண அம்மாக்கு. நான் வேலைக்கு போயிட்டு வரல, நான் ஹெல்ப் பண்ணேன். அம்மாக்கு சாமி கும்பிடல. சாமி கும்பிட்டுன்னா மற்ற வேலையும் உங்க அம்மா தான் செய்யணும். வீட்டுல அம்மா கஷ்டப்படும். வீட்டுல கஷ்டப்படுறது நேத்து சஞ்சு நேத்து கொஞ்ச நேரம்னா உட்காந்துனா எவ்வளவு வேலை இருந்தது அம்மாக்கு நேத்து. நேத்து கொஞ்ச நேரம் உட்காரல, நானே பார்த்தேன். நான் வேலை மேல போய் பார்த்து தூங்கிட்டு வர்ற போல இதை வீட்டு வேலை உங்க அம்மா தான் செய்யணும், வெளி வேலை நான் தான் செய்யணும். ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு என்ன வீடியோன்னா இன்னைக்கு வந்து கிருத்திகை, அதனால வந்து வீட்டில் வந்து காவடி எடுக்கிறோம். அதனால எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். நான் 4 மணிக்கு ஏந்துங்கினேன், இவங்கெல்லாம் 6 மணிக்கு தான் ஏந்துங்கினாங்க. சஞ்சனா சரணு அவங்க அப்பா 6 மணிக்கு ஏந்துங்கினாங்க. நான் 7 மணிக்கு ஏந்துங்கினேன். கரெக்ட். சஞ்சினா வந்து 7 மணிக்கு ஏந்துங்கன்னா பரவாயில்ல. எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் மேலே வந்து சாமான இறக்கிட்டார் சொல்கிறதுக்காக 6 மணிக்கு ஏறிட்டேன். என்னப்பா அதுக்கே திட்டிருந்தாங்க. சாயந்தரம் ஏற்றி வச்சுருந்தேன்னா என்ன இந்த டைம்ல எப்படியே எது 6 மணிக்கு. ஆமாம் தானேப்பா? டெய்லி ஒரு வாட்டி 6 மணிக்கு டியூட்டி போகுமே அப்பா. கேளுங்க அப்பா கேளு. புண்ணுப்பா டெய்லி 6 மணி டியூட்டிக்கு பார்த்தனால தான் இன்னைக்காவது தூங்கலான்னு பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் நீ லீவ் போடணும் தெரியுமா? சாமி கும்பிட்றதுக்கு என்னம்மா பண்ணிக்கிற? சாமி போட்ட துவச்சி பொட்டு வைக்கலான்னு துவச்சி நடக்குமா? என்ன எல்லாம் ரெடியாம்மா? எல்லாம் ரெடி. என்ன நானா செஞ்சேன்? வடை, பாயசம், சாம்பார், சாப்பாடு, வாழைக்காய் பொரியல், முருங்கீரை, கொத்தவரக்காய் பொரியல். எங்கள் ஃபேவரட் உளுத்து வடை. உளுத்து வடை செய்யல, என்ன மசாலா வடை தான். கோயிலுக்கு போயிட்டு வந்து செஞ்சு தரட்டும், சரியா? சரி. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க? பொம்மை இல்ல, அது சாமி இல்ல. அது சரண் லட்சுமி. ஆயா தாத்தா பூ வச்சுங்கிறியாப்பா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து காவடி வந்து அபிஷேகம் பண்ணோம். வாங்க பார்க்கலாம். சோறு எப்போடுங்க? போறேன். எனக்கே காலையில இருந்து பட்டினியா போட்டாங்க. இந்த வீட்டுல எத்தனை பேர் தான் வருப்ப? இது எல்லாரும் ஒரு பேசி சொல்லியிருந்தா நான் ஹோட்டலில் சாப்பிட்டு இருப்பேன்ல. ஒரு பதிகிறு உன் காவடி வா, நீ தான் தேய்க்கிறது. அம்மா எனக்கு வாங்கி வந்திருந்து.
பிடிச்சிக்கலடா. 2 கையில பிடி. ஹரோரா அரோரா ஹரோரா அரோரா ஹரோரா. அரோரா. சரண் பாவம் ரொம்ப பசிக்குதான் சரணுக்கு. சாப்பிடலாம் சாப்பிடலாம். சரண் வா காப்பிட்டீங்கடா. ஹரோகரா தந்தனுக்கு ஹரோகரா 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 வேல் முருகனுக்கு. ஹரோகரா 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 முருகனை பார்க்கறதுக்கு கிருத்தினி மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கேருந்து வண்டி உள்ளே போகாத டிராஃபிக்னால அங்கேயே எங்கள் வீட்டுக்காரர் வண்டியை நிறுத்திட்டு சரி வாங்க இங்கேருந்து நடந்து போகலான்னு கூட்டின்னு போயின்னு இருக்காங்க. சரியான ஜனம். ஆனால் சரண் மட்டும் நடக்கவே இல்லை. அவங்க அப்பா தான் தூக்கி வச்சுன்னு கூட்டின்னு போயின்னு இருக்காங்க. ஆனால் அவன் எடுக்கிற காவடியை நான் தூக்கின்னு போயின்னு இருக்கேன். தெப்பல் வரைக்கும் போயிட்டோம். சரியான ஜனங்க. அப்புறமா அங்கே தண்ணியெல்லாம் விடுவாங்க. ஆனால் தண்ணியெல்லாம் விடல. அப்படியே சைடில் இருக்கிற தண்ணி எடுத்து தொளிச்சிக்கின்னு அப்புறமா காவடியெல்லாம் கழுவிட்டு அப்புறமா காவடியில் இருக்கிற புட்டிக்கில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வெளியே வச்சு சாமி கும்பிட்டு இருந்தேன். கற்பூரமெல்லாம் கொளுத்துட்டேன். அப்புறமா மேலே போய் சாமி பார்க்கலான்னு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ ஜனமாக இருக்குது, நீ எங்கே சாமி பார்க்க போகிற, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாங்க. எப்படியும் அந்த ஜனத்துலேருந்து வெளியே வந்துட்டேன். அப்புறமா இங்கே வந்து அம்மன் சாமி இருந்தது. அப்படியே அம்மன் சாமியை கும்பிட்டு அப்படியே கற்பூரமெல்லாம் காட்டிக்கின்னு அப்புறமா வீட்டுக்கு இறங்கி போகலான்னு இறங்கி போயின்னு இருந்தேன். சஞ்சனாவன் சரணம், என்ன நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பினுங்கிறீங்க, எனக்கு பொம்மை வாங்கி தரலையே அப்படின்னு சரணம் சஞ்சனாவும் வந்து ஒன்று கற்று. அப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து நீங்கள் ஏன் கத்துறீங்க, அப்பா உங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுக்காது வீட்டுக்கு கூட்டின்னு போக மாட்டேன் அப்படின்னு பொம்மைங்கெல்லாம் வாங்கிக்கின்னு அப்புறமா பேரிக்கெல்லாம் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.